Hi friends, welcome to GK with GK. நம்ம சேனலோட மிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் அரசு வேலை, அதாவது வேலைவாய்ப்பு செய்திகளை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சேனலோடைய நோக்கம். ஸோ வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன்ஸை மிஸ் பண்ணாமல் ரிசீவ் பண்ணால் பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம், நான் தான் உங்கள் ஜிகே. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர். ஆமாங்க, எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்தாலும் நம்ம அதில் ஃபோட்டோவும் சிக்னேச்சர் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம், எங்கே பார்த்தாலும் அப்லோட் பண்ணால் சைஸ் கரெக்டாக இல்லை, வித்து கரெக்டாக இல்லை, ஃபார்மேட் தப்பாக இருக்குது, பேக்ரவுண்ட் ஒயிட்டாக இல்லை, கீழே நேம் இருக்கணும், கீழே டேட் இருக்கணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால நம்மளால் கரெக்டாக அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுது இல்லைங்களா. ஸோ அதை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறது, எப்படி கரெக்டான ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோனா இவ்வளோ ஹைட்டு தான் இருக்கணும், இவ்வளோ வித்து தான் இருக்கணும், கீழே நேம் இருக்கணும், ப்ளஸ் அந்த ஃபோட்டோ எப்போ எடுத்துங்கிற டேட் இருக்கணும் அப்படிங்கிற ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான கரெக்டான எக்ஸாக்டான ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ஃபார்மேட் நம்ம எப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிறது, ஸோ தட் நம்ம ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு அது யூஸ் ஆகும். ஸோ அதை நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி ஃபோட்டோ ஆட் நேம் அண்ட் டேட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வரும், டிஎன்பிஎஸ்சி ஃபோட்டோ கம்ப்ரெசர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான அவங்களோட அந்த கைட்லைன்ஸ் எல்லாம் இவங்களே ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிவிட்டு என்ன சைஸில் இருக்கணும், என்ன சைஸு, என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும், எப்படி நேம் அண்ட் டேட் ஆட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி எங்கிட்ட ஃபோட்டோவில் நேம் அண்ட் டேட் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், பட் சைஸ் மட்டும் தப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இல்லை எங்கிட்ட வெறும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மட்டும்தாங்க இருக்குது, எனக்கு அதுக்கு கீழே நேம் ஆட் பண்ணணும், டேட் ஆட் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு ஃபோட்டோ க்ராப் பண்ணணும், அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நிறைய பார்டர் இருக்குது, பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோவை கரெக்டாக க்ராப் பண்ணி கீழே டேட்டு உங்களோட நேம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைஸையும் ரெடியூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ என்கிட்ட ஃபோட்டோ இருக்குது, ஸோ அதுக்கு எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நேம் அண்ட் டேட்டும் சைஸ் மாற்றணும். ஸோ அதுக்கு நான் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு சூஸ் ஃபைல் கொடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய ஃபோட்டோஸில் நான் என்னுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வித் ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிறேன். இது எடுத்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளோட என்ன நேமு என்ன டேட்டு கீழே ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது கேட்குது. இப்போ இங்கே நான் என்னுடைய நேம் என்ட்ரு பண்ணிக்கிறேன் வித் இனிஷியலோட என்ட்ரு பண்ணிவிட்டு என்ன அன்றைக்கி இந்த ஃபோட்டோ எடுத்தீங்க, ஸோ அந்த டேட் இங்கே சூஸ் பண்ணிட்டு ஜென்ரேட் ஃபோட்டோ அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா இப்போ நமக்கு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் என்ன கைட்லைன்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அதேபடி 50 KB சைஸில் 3.5 cm 4.5 cm லென்த் அண்ட் வித்தில் நமக்கு ஒயிட் பேக்ரவுண்டில் கீழே நேம் அண்ட் எந்த டேட்டில் ஃபோட்டோ எடுத்தோமோ ஸோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துடும். நீங்கள் இதுக்கப்புறம் இந்த இதை டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் நம்ம அப்ளை பண்ணுறப்ப இந்த ஃபோட்டோவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் இருக்கும். சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இதுக்கு இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. சிக்னேச்சர் எந்த ஃபார்மெட்டில் இருக்கணும், அது 10 KB 20 KBக்குள்ளே தான் இருக்கணும், சைஸு 3.5 cm 1.5 cm இருக்கணும், ஜேபிஜி ஃபார்மெட்டில் தான் இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு ஒரே ஆப்ஷன் தான், செலக்ட் பண்ணிட்டு இதில் போயிட்டு நான் என்னுடைய சிக்னேச்சர் செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதனோட சிக்னேச்சர் நான் ஒரு ஒயிட் பேப்பரில் பிளாக் லெட்டில் சைன் போட்டு நான் அதே ஃபோனில் தான் ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம இதில் அப்லோட் பண்ணிக்கிறேன். இதில் அப்லோட் பண்ணிவிட்டு நாம் இப்போ பார்த்தீங்கன்னா பிஃபோர் கன்வர்ஷன் இந்த சைஸில் இருந்திருக்கு. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த சைஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க டிஎன்பிஎஸ்சியில். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் அக்செப்ட் பண்ணக்கூடிய அந்த சைஸில் என்ன சைஸு, என்ன ஃபார்மேட், என்ன டைமென்ஷன் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணி இங்கே கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு நம்மளுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் ரெண்டுமே ரெடி. ஸோ இதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய என்ன நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு நீங்கள் எந்த அப்ளை பண்ணுறேன் அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஃபோட்டோ சிக்னேச்சர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபோட்டோ மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அதை அப்லோட் பண்ணலாம். நீங்கள் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறப்ப ஃபோட்டோஷாப்லேயே நீங்கள் எனக்கு இந்த மாதிரி கீழே நேம் அண்ட் டேட் ஆட் பண்ணி கொடுங்க அப்படின்னா அவங்களும் கூட உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை ஒரு சாஃப்ட் காப்பியாக வாங்கி மெயிலில் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. அதாவது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் நம்ம கிராப் பண்ணி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியறதில்ல. அதனாலேயே நிறைய பேருக்கு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணாமல் கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணி கடைசி அப்ளை பண்ணி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் இனிமேல் யாரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஃபேஸ் பண்ணக்கூடாது. கரெக்டாக நீங்கள் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் பண்ணி டெவலப் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் எந்த ஒரு சாய்ஸ் கம்பெனிஷன்